அப்புறம் ஏன்னா வாடா வாயில வேற புண்டாமட வாடா இங்க புண்டாம வாடா. அண்ணா என்னென்ன கெட்ட வார்த்தை சொல்லுங்கண்ணா, என்னென்ன கெட்ட வார்த்தை நீ பேசுறீங்க? பண்ண பிராடு கிளம்புறோம் ஊரே ஏமாத்தி 8 கோடி ரூபாய் ஏமாத்தி பிராடு கிளம்ப. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அண்ணே ஹலோ. டி வணக்கம். அண்ணா வணக்கண்ணே, இந்த மாமா பேசுகிறேன், விஜய் மாமா பேசுகிறேண்ணா. சபரி சபரி அண்ணா அண்ணா வணக்கண்ணே, தம்பி எஸ் ஆர் சபரி ஆபீஸ்ல இருக்கீங்களா? ஆஃபீஸில் இருக்கேண்ணே. இந்த தேவையில்லை இங்கே தாஜ்மஹாலில் இருக்கேன். சாயங்காலம் வரட்டுமாண்ணே? சாயங்காலம் வரட்டுங்களாண்ணே? தாஜ்மஹால்ல தானே இருக்கேன், இங்கதான் இருக்கேன், வா வந்து போவா. சரிண்ணே வரேண்ணே. ஓகே. ஓ பேசுறீங்க. ஹலோ ஹலோ சபரி. யாருங்க? வணக்கம். ஹலோ அண்ணே என் நம்பர் ஒன்ட்ட இல்லையா? அண்ணே அண்ணே இல்லண்ணே, அண்ணே நம்பர் இல்லைங்களேண்ணே, சாரிண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. உண்மையாவே இருக்காது அவன்கிட்ட. அண்ணே நிறைய நாள் பேசியிருக்கோம், நீங்க தான் ஏய் நான் சொல்றேன் கேள்றா. நீ பாரா ரொம்ப நல்லா பேசினியா, உன்னை பாராட்டலாம் தான் கூப்பிட்டேன். அண்ணே பாராட்டி உனக்கு சால்வ் போடலாம். அதான் வா இங்க ஆபீஸ்ல இருக்க, வா உனக்கு சால்வ் போடணும், அதுக்காக தான் கூப்பிடுறேன். அண்ணே ஏன்னா சால்வ் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அண்ணே வீட்டுக்கு வந்ததுக்கு வேணாங்கிறீங்க, அப்புறம் ஏன்னா? ஏய் வாடா வாயில வேற புண்டாமட வாடா இங்க புண்டாம வாடா. அண்ணா என்னென்ன கெட்ட வார்த்தை சொல்லுங்கண்ணே, என்னென்ன கெட்ட வார்த்தை நீ பேசுறீங்க? பண்ண பிராடு கிளம்புறோம் ஊரே ஏமாத்தி 8 கோடி ரூபாய் ஏமாத்தி பிராடு கிளம்ப 3 மாசம் ஒளிஞ்சிருந்துட்டு நான் எங்கண்ணே ஒளிஞ்சிருந்தேன்? அப்படியாண்ணே? அண்ணே நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க அண்ணே, கெட்ட வார்த்தை பேசுங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க. போலீஸ் வந்து தலைவர் அண்ணே விஜய் அண்ணன்ட்ட நான் விஜய் அண்ணன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் விஜய் ஏய் நீங்க வாடா. ஏய் நீ மரியாதையா பேசுற. நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நீ எம்எல்ஏவா இருக்கலாம். விஜய் அண்ணனுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. அண்ணே ஹலோ. டி வணக்கம். அண்ணா வணக்கண்ணே, இந்த மாமா பேசுகிறேன், விஜய் மாமா பேசுகிறேண்ணா. சபரி சபரி. அண்ணே அண்ணே வணக்கண்ணே, தம்பி எஸ் ஆர் சபரி ஆபீஸ்ல இருக்கீங்களா? ஆஃபீஸில் இருக்கேண்ணே. இந்த தேவையில்லை இங்கே தாஜ்மஹாலில் இருக்கேன். சாயங்காலம் வரட்டுமாண்ணே? சாயங்காலம் வரட்டுங்களாண்ணே? தாஜ்மஹால்ல தானே இருக்கேன், இங்கதான் இருக்கேன், வா வந்து போவா. சரிண்ணே வரேண்ணே. ஓகே. ஓ பேசுறீங்க. ஹலோ ஹலோ சபரி. யாருங்க? வணக்கம். ஹலோ அண்ணே என் நம்பர் ஒன்ட்ட இல்லையா? அண்ணே அண்ணே இல்லண்ணே, அண்ணே நம்பர் இல்லைங்களேண்ணே, சாரிண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. உண்மையாவே இருக்காது அவன்கிட்ட. அண்ணே நிறைய நாள் பேசியிருக்கோம், நீங்க தான். ஏய் நான் சொல்றேன் கேள்றா. நீ பாரா ரொம்ப நல்லா பேசினியா, உன்னை பாராட்டலாம் தான் கூப்பிட்டேன். அண்ணே பாராட்டி உனக்கு சால்வ் போடலாம். அதான் வா இங்க ஆபீஸ்ல இருக்க, வா உனக்கு சால்வ் போடணும், அதுக்காக தான் கூப்பிடுறேன். அண்ணே ஏன்னா சால்வ் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அண்ணே வீட்டுக்கு வந்ததுக்கு வேணாங்கிறீங்க, அப்புறம் ஏன்னா? ஏய் வாடா வாயில வேற புண்டாமட வாடா இங்க புண்டாம வாடா. அண்ணா என்னென்ன கெட்ட வார்த்தை சொல்லுங்கண்ணே, என்னென்ன கெட்ட வார்த்தை நீ பேசுறீங்க? பண்ண பிராடு கிளம்புறோம் ஊரே ஏமாத்தி 8 கோடி ரூபாய் ஏமாத்தி பிராடு கிளம்ப 3 மாசம் ஒளிஞ்சிருந்துட்டு நான் எங்கண்ணே ஒளிஞ்சிருந்தேன்? அப்படியாண்ணே? அண்ணே நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க அண்ணே, கெட்ட வார்த்தை பேசுங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க. போலீஸ் வந்து தலைவர் அண்ணே விஜய் அண்ணன்ட்ட நான் விஜய் அண்ணன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் விஜய் ஏய் நீங்க வாடா. ஏய் நீ மரியாதையா பேசுற. நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நீ எம்எல்ஏவா இருக்கலாம். விஜய் அண்ணனுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்